டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட கெஜ்ரிவால் மற்றும் சிசோடியாவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விசாரணை அமைப்புகளை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்த வேண்டாம் என பாஜகவை சாடியுள்ளார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் டெல்லியினுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த மனுஷ் சிசோடியா ஆகிய இருவருமே அவர்களுக்கு எதிரான மதுபான கொள்கை வழக்கிலிருந்து தற்பொழுது டெல்லி நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு கிடைக்கப்பட்டதை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு சமூக வலைதள பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மனுஷ் சிசோடியா விடுவிக்கப்பட்டிருப்பதற்கு வாழ்த்து தெரிவித்திருப்பதோடு மட்டுமில்லாமல் பாஜக அரசு தனது குறுகிய கால அரசியலுக்காக விசாரணை அமைப்புகளின் நம்பகத்தன்மையை அடகு வைக்க கூட தயங்காது என்பதனை முதலமைச்சர் அவர்கள் இதன் மூலமாக தெரிய வந்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் பல சோதனைகளுக்கு இடையிலும் கெஜ்ரிவால் மற்றும் சிசோடியா உறுதியாக நின்று போராடி இருப்பதாக அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்க முதலமைச்சர் உண்மை தானாகவே பேசும் என்பதற்கு டெல்லி நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு ஒரு சான்றாக அமைந்திருப்பதாகவும் அவருடைய சமூக வலைதள பதிவுல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.